ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பராக அருமையான உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது முழுகிற அளவுக்கு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 4 விசில் வர விட்டு எடுத்துக்கோங்க. இதோட தோலையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து குருமாக்கான நம்ம மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு கடல் பாசி சேர்த்துக்கோங்க. குருமா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் நம்ம புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது இந்த வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வதக்கி எடுத்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதும் அடுத்ததாக இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வர இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டதும் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்கு மூடி போட்டு சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு தக்காளி நல்லா குழைவாக நமக்கு கிடைக்கும். தக்காளியை இந்த மாதிரி நல்லா குழைவாக நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு குருமாக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட தேங்காய் விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமாக்கு இந்த மாதிரி நம்ம தேங்காய் விழுது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து குருமா செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனையோட இந்த தேங்காயும் விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டதும் சிம்மில் வச்சு எண்ணெய் விட்டு வர வரைக்கும் இந்த மசாலாவை வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் இப்போ நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். மசாலா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோடு நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக இது போல் மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்ததும் உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா தனித்தனியாக ஆகிடும். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்ததும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் இதை சிம்மில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் நம்ம சிம்மில் மூடி போட்டு வேக வச்சதும் இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா சிம்மில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இது ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்ததும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதை கலந்து பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே கொஞ்சம் தளர்வாக கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு குருமா வெந்து வந்ததும் நல்லா திக்காக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குருமா வேகும்போது உருளைக்கிழங்கு நல்லா கரைஞ்சி வெந்து வரும்போது இன்னும் நல்லா திக்காக கெட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால் சேர்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணியாட்டம் குருமாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குருமா நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்ல சூப்பராக அருமையான நல்ல டேஸ்டான உருளைக்கிழங்கு குருமா நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சின்னு நல்லா திக்காக கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். நம்ம சேர்க்கும்போது
கொஞ்சம் தண்ணி போல் நம்ம குருமா ரெடி பண்ணோம். வெந்து வந்ததும் நமக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கோங்க. நல்லா சூப்பராக சுட சுட உருளைக்கிழங்கு குருமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா சாஃப்டான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புலாவ்னு எல்லாத்துக்குமே இந்த குருமாவை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு குருமா. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.